50 பைசா அஞ்சல் அட்டை வாயிலாக பணி நிறைவு விழாவுக்கு வருமாறு ஜனாதிபதி மற்றும் பிரதமருக்கு அழைப்பு விடுத்த அஞ்சல் ஊழியரின் செயல் வியப்பை ஏற்படுத்தியுள்ளது. வால்பாறை அருகே சின்கோனா எஸ்டேட் பகுதியில் 1983ஆம் ஆண்டு சின்கோனா அஞ்சலகத்தில் கணேசன் என்பவர் பணியாற்றியுள்ளார். அதன் பின்பு 1988ஆம் ஆண்டு அதே பகுதியில் கிளை அஞ்சல் அலுவலராக பணியாற்றினார். அதன் பின் 2017ஆம் ஆண்டு வால்பாறை அஞ்சலகத்தில் பல்நோக்கு பணியாளராக பணிபுரிந்து வருகிறார். கடந்த 42 ஆண்டுகளாக வால்பாறை மலைப்பகுதியிலேயே பணிபுரிந்துள்ளார். இவர் இம்மாத இறுதியில் பணி ஓய்வு பெறும் நிலையில் பிரிவு உபச்சார விழாவுக்கு ஜனாதிபதி, பிரதமர் மற்றும் நிதியமைச்சர் உள்ளிட்டோருக்கு 50 பைசா அஞ்சல் அட்டை வாயிலாக அழைப்பு விடுத்துள்ளார். இதுகுறித்து கணேசன் பேசுகையில், அஞ்சல் துறை வேகமாக முன்னேறி வருகிறது. டிஜிட்டல் வாயிலாக அனைத்தும் எளிமையாக்கப்பட்டும் உள்ளது. வங்கிகளில் வாடிக்கையாளர்கள் பெறும் சேவை அஞ்சலகத்தில் பயன்படும் வகையில் டிஜிட்டல் மயமாக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் 50 பைசா தகவல் தொடர்பு கொள்ளும் அஞ்சல் அட்டை குறித்து பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் ஜனாதிபதி, பிரதமர் உள்ளிட்ட 500க்கும் மேற்பட்டவருக்கு அஞ்சல் அட்டை வாயிலாக பிரிவு உபச்சார விழாவுக்கு வால்பாறைக்கு வருமாறு அழைப்பு விடுவித்தேன் என்றும் கூறியுள்ளார். சார், உங்கள் ரிட்டையர்மெண்ட் ஃபங்க்ஷனுக்கு ஜனாதிபதிக்கும் பிரதமருக்கும் ஃபைனான்ஸ் மினிஸ்டருக்கும் போஸ்ட் கார்டில் அழைப்பு விடுச்சதா சொல்கிறாங்க. அது உண்மைதான், உண்மை. இந்த போஸ்ட் கார்டு போட்டாங்க. இந்த போஸ்ட் கார்டு சாதாரணமான கார்டு இல்லை, 50 பைசா தான். கன்னியாகுமரி டு காஷ்மீர் வரை இந்த கார்டு போகும். எந்த வில்லேஜாக இருந்தாலும் இந்த போஸ்ட் கார்டை எங்கள் போஸ்ட்மேன் கொண்டு போய் கொடுப்பாங்க. அதனால விழிப்புணர்வு ஏற்படுறதுக்காக போட்டேன் நான். சரிங்களா? இந்த போஸ்ட் கார்டில் ஆதி காலத்தில் 50 பைசாவில் நல்ல காரியத்துக்கு, கெட்ட காரியத்துக்கு, வாழ்த்து மடல்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. பொங்கல், கிறிஸ்மஸ் எல்லா பண்டிகைக்கு யூஸ் பண்ணுவாங்க. இப்போ இந்த போஸ்ட் கார்டு மூவிங் அதிகமாக இல்லை. அதுக்காக நான் விழிப்புணர்வுக்காக 500 கார்டு நான் பிரதமருக்கு, ஃபைனான்ஸ் மினிஸ்டருக்கு எல்லாத்துக்கும் ரிட்டையர்மெண்ட் ஃபங்க்ஷனை இன்வைட் பண்ணுறதுக்காக நான் போட்டேன். சார், இந்த போஸ்ட் கார்டை பெரிய பெரிய உயர் அதிகாரிகளுக்காக எழுதியிருக்கீங்க. அதை நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க? அந்த போஸ்ட் கார்டை உயர் அதிகாரிகள் எல்லாத்துக்கும் நான் போட்டிருக்கேன்னா காரணம் என்னென்னா, இந்த போஸ்ட் கார்டு அவங்களுக்கு போய் எனக்கு ரிப்ளை வருதோ வரலையோ எனக்கு தெரியாது. அவங்க கையில் கிடச்சி எனக்கு ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கும், போஸ்டல் டிபார்ட்மெண்ட்டுக்கு பெருமையை சேர்க்கணும்னு அதை நான் போட்டிருக்கேன். இந்த போஸ்ட் கார்டு அந்த காலத்தில் நமக்கு சீமெண்ணெய் இல்லாத டைம்லையும் கூட இந்த போஸ்ட் கார்டு யூஸ் ஆகிருக்கு. அப்பா அம்மா, தாத்தா பாட்டி எங்கேயோ ஊரில் இருப்பாங்க. நம்ம இங்கேருந்து போஸ்ட் கார்டு போடுவோம். நம்ம ஹேண்ட் ரைட்டிங்கில் எழுதி, நம்ம சொந்தமாக எழுதி அந்த கார்டை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். கார்டு வருமானு போஸ்ட்மேன் எதிர்பார்த்துருப்பாங்க. அந்த போஸ்ட்மேனாக நான் கொண்டு போய் ஒவ்வொரு மக்களுக்கும் கொடுத்துருக்கும் போது அவங்களுடைய நன்றியை பார்த்தா அளவுக்கில்லா மகிழ்ச்சியாக இருப்பாங்க. என் பேரம் போட்டிருக்கானா போஸ்ட் கார்டு அப்படின்னு கேட்பாங்க. அதனால போஸ்ட் கார்டு எல்லோரும் யூஸ் பண்ணுறதுக்காக போட்டேன். அது இல்லாமல் இப்போ இருக்கக்கூடிய இன்டர்நெட்டு, இன்ஸ்டாகிராம், கூகுள், ட்விட்டர் எல்லாமே இருக்குது. ஆனால் இந்த மாதிரி ஒரு மகிழ்ச்சியான சம்பவம் எங்கேயுமே நடக்காது. இந்த மாதிரி நம்மளை ஹேண்ட் ரைட்டிங் எழுதி போட்டு நம்ம பேரண்ட்ஸு, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சந்தோஷப்படுற மாதிரி எப்பவுமே இருக்காது. நான் 500 கார்டு போட்டிருக்கிறேன். என் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் டெய்லி எனக்கு கால் பண்ணி 50 பேர் என் கூட கால் பண்ணி பேசிகிட்டு இருக்கிறாங்க. அதுபோக போஸ்ட் ஆஃபீஸ் நிறைய ஸ்கீம்ஸ் இருக்குது. இன்சூரன்ஸ் இருக்குது, ஆக்சிடென்ட் பெனிஃபிட் இருக்குது, இன்சூரன்ஸு, ஆர்பிஎல்ஐ, பிஎல்ஐ, எஸ்எஸ்சிஏ நிறைய அக்கௌண்ட்ஸ் இருக்குது. இது எல்லோரும் மக்கள் பயன்பெறணும். இந்த போஸ்ட் கார்டு மூலமாக அறிமுகப்படுத்தியிருக்கேன்.